வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா ராணி அடுத்த வார ப்ரமோல விக்கி பாஸ்கரனை கடத்தி வச்சுட்டு பார்வதியை வர சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறான். வேற வழியே இல்லாம இப்போ விக்கி கூப்பிட்ற இடத்துக்கு பார்வதி போறாங்க. பார்வதி வீட்ல இருந்து ரொம்ப வேகமா கிளம்பி போறத சிவகாமி பாக்குறாங்க. இந்த நேரத்துல இவ எங்க இப்படி அவசரமா போறா அப்படின்னு அவங்கள பின்தொடர்ந்து போறாங்க சிவகாமி. விக்கி இப்போ பார்வதிட்ட சொல்றான், நான் சொல்றத நீ கேட்கல அப்படின்னா உன்னோட புருஷன் உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். பாஸ்கரனை பார்வதி முன்னாடியே போட்டு அடிக்கிறான். வேற வழி இல்லாம இப்போ பார்வதியும் நீ சொல்றத நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விக்கி இப்போ ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ பார்வதி கையில பால் செம்போட உள்ள வராங்க. பாலை கிளாஸ்ல ஊத்தி கொடுக்கணும் பார்வதி அப்படின்னு சொல்றான் விக்கி. பார்வதிக்கு கோபம் வந்துருது. அந்த பாலை இப்போ விக்கி மூஞ்சிலே ஊத்திடுறாங்க. உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிட்ட தப்பா நடக்கிறதுக்கு விக்கி இப்போ முயற்சி பண்றான். அந்த டைம்ல கரெக்டா ஒரு ஆள் வந்து விக்கியோட தலையிலேயே கட்டையால அடிச்சிடுறாங்க. விக்கி இப்போ கீழே விழுந்துடுறான். யாருன்னு பார்க்கும்போது பார்வதிக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா சிவகாமி தான் விக்கிய அந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. எப்படியாவது பார்வதியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக விக்கிய அடிச்சதுல விக்கி இப்போ தலையில அடிபட்டு அந்த இடத்துலயே இறந்து போயிடுறான். என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. எனக்கு வேற வழி தெரியல பார்வதி அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. சிவகாமி விக்கியா கொன்னதுக்காக சிவகாமியை சந்தியா அரெஸ்ட் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.